ஆக்கினை தீர்ப்பு அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. குறிப்பாய் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்ததில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஆவியாய் இருந்த கடவுள் அக்கினிமயமாய் சோதிகளின் பிதாவாக சேரக்கூடாத ஒளிகளுக்கு நடுவிலே வசித்து வந்த கடவுள் யாருடைய கண்களுக்கு புலப்படாதவர், யாருடைய கண்ணுக்கும் தெரியாதவர், ஆவியாய் சர்வ வியாபியாய் வியாபித்திருந்த கடவுள் இப்ப என்ன பண்ணாருன்னு சொன்னா, மாம்ச உருவம் எடுத்து இந்த உலகத்துல வந்தாரே, அதற்கு பேர் தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தால் குமாரன் கொடுக்கப்பட்டார்னா, மரியா பிள்ளையை சுமந்த அனுபவம் பாலகன். குமாரன் என்றால் வார்த்தை ஆகிய காணக்கூடாத கடவுள் இந்த உலகத்திற்கு அவரால் அளிக்கப்பட்டாரே, அவர்தான் குமார். வார்த்தையானவர் மாம்சம் எடுக்க சித்தம் கொண்டாரே, அதுதான் குமார். அப்ப பைபிள் சொல்லி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தவிலே இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு. பைபிள் சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டார். என்ன ஆக்கினை தீர்ப்பு? ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு என்றால் தண்டனை என்று சொல்லுவார். ஆக்கினை தீர்ப்பு என்றால் பாவத்தின் தண்டிக்கிறார். நிரந்தரமாய் ஒரு மனிதன் நரகத்துக்குள்ளே தள்ளப்படுகிறாரே, அதற்கு பேர் தான் ஆக்கினை தீர்ப்பு. அப்ப இந்த 3ஆம் அதிகாரம் யாருக்கு தண்டனை தீர்ப்பு உண்டு, யாருக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, யாருடைய ஆத்மா நரகத்திலே தண்டனை தீர்ப்பை அனுபவிக்கும், யாருடைய ஆத்மா நரகத்திலே தண்டனை தீர்ப்பை அனுமதிக்காது என்பதைத்தான் ஒரு வேறுபாட்டை இயேசு இங்கே பிரித்து சொல்லுகிறதை நாம பார்த்தோம். 16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இந்த உலகத்தில் தந்தவினா குமாரனை ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை அவர் நேசித்தார். தமது சாயலாக தமது ரூபமாக படைக்கப்பட்ட மக்கள் மருமக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்ததுனால, அந்த மக்களுடைய நன்மைக்காக, அந்த மக்களுடைய விடுதலைக்காக, சுரத்துக்காக காணக்கூடாத கடவுள் பிதாவாகிய தேவன் தமது குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தார். ஏன் தந்தார் என்று சொன்னால், சொத்திற்கு இந்த மக்களை மீட்பதற்காக. வேதச்சொல் அவர் எவ்வளவாய் நேசித்தார். அப்போ பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்தபடினால தமது குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்ப அன்பு என்ன பண்ணுது? கடவுளுக்கு கொடுக்குறதுனா பணம் மட்டுமே நமக்கு மைண்ட் இல்லை. கொடுக்கறதுனா பணம் வந்துட்டு அன்பு அப்படி இல்லை. கொடுப்பது என்றால் நம்ம நேரங்களை கடவுளுக்கு அதிகமாக அன்பு இருக்கிறவங்க தன் நேரத்தை கடவுளுக்கு தாராளமா ஜெபிக்க, வேத அறிவை வளர்த்து உபவாசிப்பதற்கு, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு கண்ணீர் வழிகளுக்கு அதிகமாய் நேரங்களை கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நேரங்களை கடவுளுக்கு கொடுக்க முடியாது. கொஞ்சம் நீங்களே வீட்டுல உட்காந்து கொஞ்சம் பரிசோதிச்சவங்களை பாருங்க. ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க உலகத்துக்கு செலவு பண்ற நேரம் எவ்வளோ, நீங்க கடவுளுக்காக செலுத்தக்கூடிய நேரம் எவ்வளவு, பைபிள் படிக்கிற நேரம் எவ்வளோ, ஜெபிக்கிற நேரம் எவ்வளோ, நீங்க காத்திருக்கிற நேரம் எவ்வளோ, சும்மா ஒரு பட்டியல் போட்டு பாருங்க பாக்கணும். ஒன்றுமே வராது. அப்போ கடவுள் மீது அன்பு கொண்டவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லுவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவாக தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்த அப்ப அன்பு என்ன பண்ண சொன்னா கொடுக்கிறது. எதை கொடுக்கும்? கடவுள் மீது அன்பு இருக்கிறவன் தன் நேரத்தை கடவுளுக்கு தாராளமாய் கொடுக்கும். என்ன பண்ணுவாங்க? அதிகமா தாராளமா ஜெபத்துல நேரத்தை செலவு பண்ணுவாங்க, தாராளமா வேத காரியங்களை நேரத்தை செலவு பண்ணுவாங்க, கடவுளுக்காக தாராளமா நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அப்ப அன்பு ஒரு மனிதனுக்கு இருக்குமா, அவன் தாராளமாய் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அன்பு தாராளமாய் கொடுத்து கொண்டே இருக்கும். நேரங்களை, காலங்களை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிற சிந்தையோடு மட்டும்தான் இருப்பான். அன்பு உள்ளது. அவன் தான் கடவுள் பாருங்க, தன்னை கொடுத்தது மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கு அவன் ரத்தத்தையும் உணவையும். அப்ப அன்பு என்ன பண்ணுது? கொடுத்து கொண்டே இருக்கிறது. கவனிக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிற சொல்லி இப்பேற்பட்ட இந்த குமாரனை தன்னையே கொடுத்த அந்த தெய்வத்தை ஒருவன் விசுவாசிப்பானால்
அவரை விசுவாசிக்க மனிதனுக்கு என்ன இல்லையா? ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. அவன் தண்டிக்கப்பட மாட்டான். அவன் ஆத்மா தண்டிக்கப்படாது. அவன் காப்பாற்ற பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுமக்கள் எல்லாரையும் அவன் காப்பாற்றுவதற்காகத்தான் தமது குமாரனை இந்த உலகத்துல இயேசுவை அவன் அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்ததை நோக்கம் என்ன? உன்னையும் என்னையும் உன் ஆத்மாவையும் ஆத்மாவையும் காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்தை பாப்பா உட்கார உட்கார உட்காருமா உட்காரு. ஏன்னா எல்லாருடைய பார்வை வாங்கதான் இருக்கு. கவனி. அப்போ இயேசு ஏன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார்? நம்மை காப்பாற்றுவதற்காக. எதுக்காக? யாரை காப்பி? இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய ஆத்மாவை நரகத்தின் பாதைகளுக்கு காப்பாற்ற, தண்டனைகளுக்கு காப்பாற்றத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். அப்போ இவரை பற்றி கொள்ளாம, இவரை ஒரு மனிதன் விசுவாசிக்காம அவன் ஆத்மா அவன் தண்டனைக்கு நேராய் காப்பாற்றப்பட முடியவே முடியாது. நிறைய பேர் ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புவாங்க. சர்ச்சுன்னு ஓடுற, இயேசுன்னு போடுற, என்ன ஒரு பெருசா செஞ்சுட்டாரு. அவங்களுக்கெல்லாம் இந்த பதில் அவங்களுக்கு புரிந்து கொள்வார்கள். அவங்க வாயை திறந்து என்ன பலன் சொல்லி இயேசுகளை கேட்பாங்க, மனுஷங்களை கேட்பாங்க. சர்ச்சுன்னு ஓடி இடத்தை கண்ட எவ்வளவு ஜபமாண்டு என்னத்தை பெற்றுப்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆழமான ஆதித்தரமான உலகத்தால் யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால் சோதனைக்கு அவன் ஆத்மாவை தண்டனை தீர்ப்புக்கு ஆண்டவர் தப்புவித்து காப்பாற்றுகிறாரே, அதை காட்டிலும் ஒரு நன்மையை இந்த உலகத்துல யாரும் இந்த தீர்ப்புக்கு நம்ம தப்புவிக்க முடியாது. இந்த தண்டனை தீர்ப்புக்கு தப்பிக்க எந்த சக்திக்கும் இந்த உலகத்துல வெள்ளமை. இந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து ஒரு மனிதனை தப்புவித்து காப்பாற்றி அவன் அக்கறைக்கு சேர்க்கக்கூடிய அதிகாரமோ உரிமையோ வலிமையோ வல்லமையோ இந்த உலகத்துல ஒன்றுக்கும் சக்தி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு மட்டும்தான் உங்களை என்னையும் ஆத்மாவை தப்புவித்து தண்டனை தீர்ப்புக்கு காப்பாற்றுகிற சக்தி அவருக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல. இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனு பிதாவிடத்துல வராற்ற, என்னை இல்லாமல் ஒருத்தர் காப்பாற்றப்பட முடியாதுப்பா, என்னை இல்லாமல் ஒருத்தர் தண்டனை தீர்ப்புக்கு தப்ப முடியாது என்பதைத்தான் இயேசு இங்கே சொல்லுவார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் அவர் சொந்தமானவர். குறிப்பிட்ட உங்களுக்கு எனக்கு மட்டும் அவர் சொந்தமானவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு இனத்திற்கும், ஒவ்வொரு ஜாதிகளுக்கும், ஒவ்வொரு கோத்திர மக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற சிறுமையானவன் எளிமையானவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் உரியவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் எல்லாருமே உரிமை பாராட்டலாம். என் கணவன், என் சொந்தம், என் நண்பன், என் தகப்பன் என்று சொல்லி இந்த உலகத்தில் எல்லாருமே உரிமை பாராட்டக்கூடிய ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கவனி. இந்த அன்பை எப்படியெல்லாம் ஆண்டு நிரூபிச்சுட்டாங்க. அவர் சொன்னார், சிலுவையில தன்னையே தந்து பாடுகளை ஏற்று நமக்காக அவங்க ரத்தத்தை தந்து இப்படியெல்லாம் அன்பை நிரூபித்து காட்டினார். அப்போ உண்மையான அன்பு எப்ப தெரிஞ்சுக்கலாம்? இது உண்மையான அன்புன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொன்னா, நிரூபித்து காட்டினால்தான் அந்த அன்பு உண்மையா. நிரூபித்து காட்டாத வரைக்கும் அந்த அன்பு உண்மையானது அல்ல, அது போலியா. பொருள் வாங்குறத பரிசோதிச்சு அதை பார்த்துட்டு பின்பு வாங்குறோம். அது பரிசோதனை கரெக்டா இருந்தா தான் அது தரமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் தமது அன்பை நிரூபித்து காட்டினார். அதே போலத்தான் நம்முடைய அன்பு கூட அது உண்மையான அன்பா போலியான அன்பா, அது எப்போது ஆண்டவர் விலகிக் கொள்கிறார்? நாம் நிரூபித்து காட்டின பின்புதான் ஆண்டவர் அந்த அன்பை என்ன பண்றாங்கன்னா உணர்ந்து கொள்ளார். கவனிக்கணும். முதல்ல பைபிள்ல தனக்கு கடவுள் இருக்கிற அன்பை நிறைய மக்கள் நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க சோதிச்சு பார்த்தார். சில சோதனைகளை வச்சு, சில பரீட்சைகளை வச்சு ஆண்டவர் அவருக்கு கடவுளுக்கு தனக்கு பயப்படுறாங்களா, எனக்கு கீழ்படுகிறாங்களா, என்னை உண்மையா நேசிக்கிறாங்களா இல்லையாங்க ஆண்டவர் சில பரீட்சைகளை வைத்து அவரை சோதித்து பார்த்தார். அவர் சோதித்து பார்த்த அவர்கள் ஆண்டவர் சோதித்த மாதிரியே அவங்க அந்த காரியத்துல வெற்றி பெற்ற பண்ணினாங்க. ஆண்டவர் அவங்களை கொடுத்து சாட்சி பார்த்தார். தெரிஞ்சுக்கிட்டேன், என் உண்மையா பயப்படுறேன், உண்மையா நீ கீழ்படுகிறேன், நேசிக்கின்ற இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணார்னா அதை அவங்களுக்கு சாட்சியாக விளங்கினார். அப்படிப்பட்ட சில உதாரணங்கள் வேதத்துல உண்டு. முதலாவது, ஆபிரகாம் கொடுத்தது நிமித்தமாக கடவுள் மேல் இருக்கிற அன்பை அவர் நிரூபித்து காட்டினார். என்ன கொடுத்தார்? 100வது வருஷத்துல ஒரு பிள்ளை பிறந்தார். சாராவுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கோ 100 வயது. ஆபிரகாமுக்கு ஏன் ஆகார்
ஆபிரகாமை திருமணம் செய்யும்படியாக கட்டாயப்படுத்தினார். இது ஒரு 3 காரணங்களை நான் சொல்லி கடந்து போறேன். லோத்து தான் ஆபிரகாம் வீட்டிலே வளர்ந்து வந்தார். ஆபிரகாம் லோத்துடைய சகோதரர் ஆராம். சரி, லோத்துடைய அப்பா என்ன இறந்துட்டாரு. ஆராம் இறந்தபடினால அந்த தகப்பன் இறந்த பின்பு லோத்துவை ஆபிரகாம் தன் வீட்டிலே வைத்துக் கொண்டு ஒரு மகனை போல வளர்த்து வருகிறார். எனக்குதான் பிள்ளை இல்லையே, என் சகோதரன் பையனாச்சு எனக்கு பிள்ளையான்னு சொல்லி பிள்ளையை வளர்த்து பிள்ளையை வளர்த்து வந்து அந்த காலத்துல பரவாயில்லப்பா எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வரக்கூடிய அந்த காலத்துல ஒரு பிள்ளை அவரை விட்டு பிரித்து போயிட்டான். கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையிலும் அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்பட்ட உடனே துக்கப்படக்கூடிய நிகழ்வு ஏற்படும். கொஞ்சம் லைஃப் நல்லா போயிட்டு விவசாயமான கொஞ்சம் துக்கப்படக்கூடிய நிகழ்வு ஏற்படும். கவனிங்க, அது மாதிரி ஆபிரகாம் சந்தோஷப்பட்ட அந்த நேரத்துல ஒரு பெரிய இடி ஒரு மாதிரி இருந்தது. லோத்து வந்து சொல்றான், ஐயா நான் பிரிஞ்சு போறேன். அவன் சொல்லி பிரிஞ்சு போயிட்டான். பெரிய பேரடி. இப்ப கொஞ்ச காலம் அப்படியே தாங்கிக்கிட்டு இவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. வாழ்ந்த பின்பு அதுக்கு அடுத்த கட்டமா இப்ப பிள்ளை இல்ல, என்ன பண்ணலாம் அவன் யோசிக்கும் போது ஒரு எண்ணம் ஆபிரகாம் வீட்டுல வேலைக்காரருடைய பிள்ளைகளை ஒருத்தர் இருக்கிறது இல்லையா, எலியேசர், அவன் என்ன பண்றான், வாழையாக நம்ம வீடுதானே வந்துக்கிறாங்க. அந்த காலத்துல பிள்ளைன்னா அடிமைகள்ல ஒரு பிள்ளையை தனக்கு வாரிசாக ஏற்படுத்தி கொள்வாங்க. அது அந்த காலத்து கலாச்சாரம். அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எலியேசர் தன் வீட்டிலே ஒரு அடிமையாக இருந்ததுனால அவனை தன்னுடைய சுதந்திரவாளியா ஏற்படுத்தலாம் என்று எண்ணிக்கிறார். உடனே தீர்மானம் பண்ணி இனிமேல் நம்ம ஆஸ்திக்கதான் நம்முடைய சொத்துக்கதான் எலியேசர் தான் சுதந்திரவாளி சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். அவங்க ஜோமன், ஆண்டவரே எனக்கும் பிள்ளை இல்லை, எலியேசர் தான் என் சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருச்சோம். அப்ப ஆண்டு குறிக்கிட்டு சொல்றாருப்பா, எலியேசர் உங்க சுதந்திரவாளி இல்லை, உன் சொத்துக்கள் அவன் ஆஸ்தி இல்லை, உனக்கு அடுத்த ஸ்தானத்துல எலியேசர் இல்லை, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளைதான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்ற விஷயத்த ஆண்டவர் என்ன பண்ணா ஆபிரகாம் சொல்லி. அப்படியே காலங்கள் கடந்து விட்டது. ஆனா இன்னும் பிள்ளை பழக்கவில்லை. உடனே ஆகார அவசரப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏங்க லோத்து நம்மளை விட்டு போயிட்டான், அவனை பிள்ளையா நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நம்மளை விட்டு போயிட்டான். எலியேசரை சுதந்திரவாளியா நினைச்சோம், அவனையும் ஆண்டு வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால ஒன்று பண்ணலாங்க, ஆகார் இருக்கிறான், அவன் நீங்க திருமணம் பண்ணிக்க, அவன் வயிற்றில ஒரு பிள்ளை பிறந்தான், ஏன் அந்த பிள்ளை வந்து கத்த சுதந்திரவாளி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து குறுக்கு வழியில யோசித்து ஒரு முடிவு எடுத்து, எப்பவுமே தேவ திட்டம் நம்ம வாழ்க்கை நிறைவேறுவதற்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாதான் அந்த திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறும் கிடையாது. நீ அமைதியா கட்டுரை வழியில போய்கிட்டு இருந்தாலே அந்த திட்டம் வாழ்க்கை ஆட்டங்களுக்கு நிறைவேறும். அப்போ திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆதாரம் கூப்பிட்டு என் வீட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே ஒரு குழந்தை பிறந்து, ஆகாருக்கு பிள்ளை பிறக்காத வரைக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் யாருக்கிட்ட குறை இருக்கிறது அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா குறை கணவன் மேல குறை இருந்தா ஒண்ணு குழந்தை இருக்காரு, இத மனைவி கிட்ட குறை இருந்தா குழந்தை இருக்காரு. அப்போ குழந்தைய இல்லாதபடினால யாருக்கிட்ட குறை இருக்குது என்பதை பரிசோதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்துல கிடையாது. சைலண்டா விட்டாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆகாரை திருமணம் பண்ணி வச்ச போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்ப தெரிய வந்துருச்சு யாரு மேல குறை இருக்கு, யாரு மேல குறை. அப்ப சாரா நினைச்சிருப்பா, ஓஹோ நம்ம மேலதான் குறை இருந்தது. சரி, இப்ப சாரா மட்டுமா தன் மீது குறை இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டா ஆகாரு கண்டுபிடித்து விட்டார். ஏன் முன்னால தாண்டி உன் புருஷனுக்கு போனேன் குழந்தை, அவங்க வந்து என் கூட சேர்ந்த போது என் வயிற்றுல குழந்தை பிறகுது, ஆனா உன் கூட சேர்ந்தா குழந்தை இல்லை, அப்ப நீ தாண்டி கொலை கொள்ளவன் சொல்லி ஆகார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாராவை மிகவும் மனம் மடிவாக்கினார். ஆகார் பெருமையாக சொல்லிக் கொண்டால், என் வயிற்றிலே ஒரு பிள்ளை ஆபிரகாம் வழியாக பிறந்திருக்கிறது, அந்த பிள்ளைதான் இனிமேல் சுதந்திரவாளி, உன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை சுதந்திரவாளியான அந்த சுதந்திரவாளியை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, ஆனால் அந்த சுதந்திரவாளியை என் வழியா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, அதனால என் பிள்ளைதான் சுதந்திரவாளின்னு சொல்லி இவர் பெருமையாக எண்ணி கொண்டார். ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டு சொன்னாரு, சுதந்திரவாளி அவனே இல்லப்பா என்று ஏற்ற காலத்துல சாராளை நினைத்து ஆண்டவர் ஒரு நல்ல புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் இப்படி கொடுத்த இந்த குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணுவோம். இப்ப ஆண்டவர் பலிக்கொடு என்று கேட்கிறார். என்ன பண்ணணுமா? பலிக்கொடு என்று கேட்கிறார். பலிக்கொடு என்று கேட்ட போது ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் கேட்டு விட்டாரே என்பதற்காக அவர் தயக்கம் காட்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா நம்ம தயக்கம் இல்லாமல் செய்யும்.
ஒரு இடத்துக்கு போனார்னா தயங்காமல் போயிடணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணினார்னா அதை தயங்காம பண்ணணும். அப்படி பண்ணாதான் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும். அது பண்ணலன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து வச்சுக்கு ஒரு நன்மை நம்ம இழந்து போயிடும். ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் இரவெல்லாம் ஊழியர் கூடி என்ற ஒரு ஊழியர் இரவெல்லாம் ஊழியம் செய்துவிட்டு தன்னுடைய ஓட்டல் அறையில அவர் படுத்துக் கொண்டிருந்தார். அப்போ எதிர்முனையில ஒருத்தர் தற்கொலைக்கு நிறைய முயற்சி பண்ணித்துக் கொண்டிருக்கிறார். இரவு மறிச்சன்னு சொல்லி ஓட்டலுக்கு அந்த தீர்மானத்தில் வந்திருக்கிறான். ஆண்டவர் ஊழி இருக்கிற ஆண்டவர் பேசுகிறார். அப்பா நீ எடுத்து போய் எதிர ஒருத்தன் துக்கத்தோடு இருக்கிறான். அவன் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சாவ முடிவெடுத்துட்டான். நீ போய் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி என்னை பத்தி அறிவி என்று சொன்ன போது அவர் மனசுக்குள்ள யோசித்தார். அதிகாலையில் எடுத்து போயிரு. பல ஆட்கள் ஊழிய செஞ்ச சோர்வு களைப்பா இருக்கிறது. நான் போய் கொஞ்ச நேரம் பேசணும் எனக்கு உடம்பு முடியல சொல்லி என்ன பண்ணா அவர் படுத்து போனார். மறுநாள் காலையில பேசலாம் என்று கடந்து போன அவன் கை ஆண்டவர் சொல்லி நாம் தாமதித்தோம்னால் அது மற்றவங்களுக்கு நன்மை இல்லாம போயிடும். இல்ல நீ அதுக்கான நன்மை இருந்து போயிட ஏதாச்சும் தலைக்கிட்டு. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு தயக்கம் காட்டப்படாது. ஆபிரகாம் தயக்கம் இல்லாமல் கொண்டு போய் பிள்ளை பலி கொடுத்தான். இப்ப ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் நீ எனக்கு பயப்படுற. நான் கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுத்ததுனால நீ எனக்கு பயந்திருக்கிற என் மேல அன்பா இருக்கிறன்ற இந்த காரியத்தை வச்சு நான் விலகி கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி பார்ப்போம். அப்போ நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அந்த அன்பு உண்மையானது என்பதை ஆண்டவர் விளங்கிக் கொண்டார். நிரூபிக்கப்படாத அன்பு, செயல்களால் நிரூபிக்கப்படாத அன்பு உண்மையான அன்பு இல்ல. ஆபிரகாம் எப்படி நிரூபித்தார்? அன்பு கொடுத்த நிரூபித்தமாய் அன்பை நிரூபித்துக்கார். நாம கூட கடவுளுக்கு கொடுப்பது நிரூபித்தோம். நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை, நம்முடைய சரீரத்தை, என்னுடைய ஆவிய ஆத்துமான, என்னுடைய பணத்தை, இப்படி என்னையே நான் கொடுப்பது விதமாய் கர்த்தருக்கு அன்பாய் இருக்கிறேன் என்பதை நாம் நிரூபித்துக்கார். இரண்டாவது, ஊழியம் செய்வது நிமித்தம் நாம் கடவுள் மேல அன்பாய் இருக்கிறோம் என்பதை நாம் நிரூபித்துக்கார். எதன் மூலமாக? நிறைய பேருக்கு ஆராதனை வரதுக்கு பிடிக்கும். ஆனா ஊழியம் செய்கிற நேர்கள் அவங்க வெறும் சபை ஆராதனைக்கு மட்டும்தான் விசுவாசம் செய்கிறார். அப்ப இருக்கு அதெல்லாம். அதுக்கு யாராச்சும் சில ஆட்கள் இருப்பாங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு சபைக்கு மட்டும் வருவாங்க, ஆராதனை முடிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தேவை என்ன? ஆராதனை ஒண்ணு தேவை. அவங்க ஒரு சபை உட்கார்ந்து போனோம். கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவத்துக்கு ஒரு அடையாளம் சர்ச்சைக்கு போகணும். அவங்க மைண்ட் செட்டிங் இருக்குது. ஆனா அதுக்கு மிஞ்சி ஊழியம் செய்யணும், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும், என் பங்கு கடவுளுக்கு ஒண்ணுமே இல்லையே, என ரட்சித்ததுக்கான நோக்கம் என்ன? இது எப்படியுமே அவங்க சிந்தனையில அது இல்லாதபடியாலதான் அவங்க அதுக்கான முயற்சி எடுக்காம இருக்கிறாங்க. இந்த சிந்தனை நம்ம மாற்றிக்கொள்ள. இந்த சிந்தனைதான் மறைந்து கடவுளுக்காக செய்யற சிந்தனைகள் வரும்போதுதான் கடவுள் உங்களை நீங்க பயன்படுவதற்கான சூழ்நிலைகளை நீங்க தக்க வைத்து. அப்போ நம்ம சபையில விசுவாசிகளா இருப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் கடவுளுக்காக ஊழியம் செய்ய, ஆத்ம ஆதாயம் செய்ய கவனிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து போவதை கடவுள் விருப்பப்படவில்லை. நாம் போய் மற்றவங்களுக்கு வராதவர்களுக்கு அழைத்து அவங்களை ரட்சிப்புல வழி நடத்தத்தான் ஆண்டவர் தாய் கருவில எலும்புகள் உருவாக முன்னே உங்களை என்னைய கர்த்தர் என்ன பண்ணா அவர் ஊழியத்திற்கென்று நம்மை தெரிந்தெடுத்தார். பைபிள் பாருங்க, நிறைய பேரும் சொல்லுவார். மோசே சொன்னார், நான் உங்களை தெரிந்தெடுக்க வாப்பாங்க. எரேமியா பார்த்து சொல்றார், ஏசாயா பார்த்து தாயின் கருவி இதுக்காகத்தான் உனக்கு தெரிந்திருத்தா. அப்ப நம்மளை கூட தாயின் கருவிலை நம்ம தெரிந்து கொள்வதற்கான காரணம் நினைச்சா நீங்கள நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறேன். சபைக்குள்ள ஊழியம் செய்யுங்க, சபை ஊழியங்களை பங்கெடுங்க. இல்ல வெளிய ஊழியங்கள்ல போய் ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியங்களிலே பங்கெடுத்து ஊழியம் செய்யுங்க. ஒரு சிறுல ஊழியத்துல நினைச்சு இப்படிப்பட்ட ஊழியர்களை கடவுளுக்கு நாம் செய்யும் போது கடவுள் இன்னும் நமக்கு விசாலமான ஊழிய வாசல்களை நமக்கு ப்ரமோஷனாக கடவுள் ஏற்படுத்தி ஒரு ஊழியத்தை ஒருத்தர் உண்மையா இருக்கும் போது இன்னொரு ஊழியத்தை ப்ரமோஷனாக கர்த்தர் ஏற்படுத்தி கவனிக்கணும். அடுத்தது அன்பை எப்படி நிரூபித்து காட்டுவதுன்னா ஊழியம் செய்வது கடவுள் மீது வைத்த அன்பின் அடையாளம். ஊழியம் செய்வது சொல்லுங்க. அப்ப கடவுளுக்கு ஊழியம் செய்ததுனால நான் கடவுள் மேல அன்பா இருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்பதை நாம் நிரூபித்து காட்டுவதற்கான ஒரு வழி. மூன்றாவது, பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவர் பின்பற்றி போறவாங்க. இது அவர் மேல அன்பா இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுகிற ஒரு செயலாக. எப்பருக்கு பாடுகள் வந்தா அதோட கர்த்தரை விட்டுருவாங்க. அவமானங்கள் வந்தா, கஷ்ட நஷ்டம் வருது, எதுக்கு சர்ச்சைக்கு வந்த, நல்லா இருக்கணும்னு சொல்லி சர்ச்சைக்கு வந்த, ஆனா பிரச்சனை வருதுன்னு சொல்லி விட்டுருவோம். எந்த பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. பிரச்சனைகளுக்கு மத்திய கடவுளுக்கு நிற்கிறாய, அதுதான் கர்த்தரை நேசிப்பதற்கு அடையாளம். அப்ப பாடுகள் மத்தியிலே கடவுளை பின்பற்ற வேண்டும்.
பாடுகள் வந்தால் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பை பாருங்க, எத்தனை விதமான பாடுகள். எப்பவுமே நீதியாய் வாழ வாழ பாடுகள் வரும், கடவுளை நெருங்க நெருங்க பாடுகள் வரும். ஆனால் அந்த பாடுகள் எல்லாம் நீ சகித்து நிதானத்தை காமிக்கும் போது பிற்காலத்துல நீ பட்ட பாடுகளுக்கு தக்க பலன் உங்கள் வாழ்க்கையில அது நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே பாருங்க, நிகழ சரிசமமாய் செய்கிறவர், கொடுத்ததற்கு தக்கதாய் சரிசமமாய் கொடுக்க, நீ பட்ட பாடுகளுக்கு தக்கதாய் பிரதிபலனை கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி வேதம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க அன்பை எப்படி காட்டுவது? எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, பாடுகளை, அவமானங்களை நான் சகித்து கொண்டு கர்த்தரை பின்பற்றி போகிறேனே, இதுதான் நாம் கர்த்தர் மீது வைத்த அன்பின் அடையாளம் என்பதை நாம் தெரிந்து. அதான் ஒருத்தர் பாடினாரு, உலகம் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கேனா பின்னோக்கேனா. அடுத்தது, உலக வாழ்க்கை சதமாய் என்றால் கடவுளை சதமாய் என்பது கடவுள் மீது வைத்த அன்பின் அடையாளம். சொன்ன உலகத்தின் மீது அன்பு கூறாது. ஒரு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தால் அவனுக்குள்ளே பிதாவினுடைய அன்பு இல்லை. கவனிக்க, உலகத்தை யார் நேசிப்பாங்க? கடவுளுடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள் இல்லைன்னா அவங்க எப்பவுமே உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் உலகத்துலதான் இருக்கும், அவங்க சிந்தனை எல்லாம் உலகத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனால் கடவுளுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள் உண்டாகி இருக்குமானால் அவங்க காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை கை கழுவிட்டு அவன் கடவுளை நெருங்கி வந்துட்டே இருப்பான். அது மாதிரி உலகத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் அவனுக்குள்ளே பிதாவின் அன்பு இல்லையா? அப்ப பிதாவின் அன்பு உள்ளத்துல இருக்கிற என்ன பண்ணுவான்? நாளுக்கு நாள் உலகத்தை உதறி தள்ளிட்டு நாளுக்கு நாள் கர்த்தரை நோக்கி வந்துகிட்டே இருப்பான். ஆனால் கடவுளுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு இல்லை சொன்னா நாளுக்கு நாள் கர்த்தரை உதறி தள்ளி விட்டு நாளுக்கு நாள் உலக வாழ்க்கையில அவன் பெருகி ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில பெருகி போதே தெரிஞ்சுக்கலாம் கடவுளுடைய அன்பு அவனுக்கு. அப்ப கடவுளுடைய அன்பு இல்லாம உலக வாழ்க்கையில வளர்ந்துகிட்டு இருப்பான். உலக சுகத்தை அனுபவிக்கிறதுல அவன் சிந்தனைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கும். ஆனா கடவுளுடைய அன்பு இருக்கிறவனுக்கு நாளுக்கு நாள் கடவுளை குறித்த சிந்தனைகள் எண்ணங்களும் அவன் உள்ளத்துல கடவுள் மீது நாம் கொண்ட அன்பை நிரூபித்து காட்டு. இயேசு சிலுவையிலே தன் அன்பை நிரூபித்து காட்டினார். எப்படி ஆபிரகாம் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பை நிரூபித்து காட்டினாரோ அதே போலத்தான் பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கொடுத்து நாம் எல்லாரும் மீதும் இருக்கிற அன்பை என்ன பண்ணார்னா அவர் நிரூபித்து. இப்படி அன்பை சிலுவையை நிரூபித்து காட்டின இந்த தெய்வத்தை யார் ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக் கொள்கிறார், யார் ஒருவர் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி போகிறானோ, அவன் மரித்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கிடையாது, அவனுக்கு ஆக்கிரை தீர்ப்பு கிடைக்காது. நீங்க கேட்கணும்னு சொல்லுங்க, இந்த பலனை உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் தேர்வுக்கு என்ன லாபம்னு கேட்பாங்க. தண்டனை தீர்ப்பு ஆண்டவர் சமூகத்தில் எத்தனையோ நன்மையை நமக்கு கொடுக்கிறார். ஆனா தண்டனை தீர்ப்புக்கு தப்பு வைக்க யாரால் நம்மை கூட யோசிச்சு ஒரு கணவன் நம்மளோடு கூட வாழக்கூடிய கணவன் அந்த தண்டனை தீர்ப்புக்கு தப்பு வைக்க முடியுமா? நீங்க நேசித்து பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை தீர்ப்புக்கு தப்பு வைக்க முடியுமா? ஏன் நம்முடைய சமுதாயத்தின் தலைவர்கள், நம்முடைய அரசியல் மேதைகள் நம்மளை தண்டனைக்கு தப்பு வைக்க முடியுமா? கர்த்தர் ஏன் நம்மளை தப்பு வைக்கிறார் அப்படி சொன்னா நம்மளாம் அவர் நேசிக்கிறார். நேசிக்கிறார் பிள்ளைங்க தட்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா தண்டனைகள் அவர் சிலுவையில் என்ன பண்ணாராம், தன் மீது அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லி சொத்திருக்கோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்ததா. என்ன பண்ணிச்சா? ஏன் நாம தண்டிக்கப்படக்கூடிய தண்டனை யாருக்கு நியமிக்க? பிசாசுக்கு தான் தண்டனை நியமிச்சிருக்கிறார். அனுபவத்துக்காக ஆண்டவர் தண்டனையை நரகத்தை ஏற்படுத்தவில்லை. சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்காக தான் ஆண்டவர் தண்டனைகளை நரகத்தை உண்டாக்கினார் நம்மளை காப்பாற்றுவதற்காக. ஆனால் அவரை வெறுத்தார். நமக்காக பாடுபட்டு அன்பை நிரூபித்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனார். அவரை நெருங்கி வரக்கூடிய விருப்பம் எனக்கு இல்லை, நான் எதுக்கு அவரை நம்மளை சொல்லி நான் பின்வாங்கி போனான். வேற வழியே இல்லை. சாத்தான் இருக்கிற அதே இடத்துல தான் ஆத்துமாக்கள் அந்த தண்டனை தீர்ப்பை அந்த தண்டனை தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. சாத்தானோடு சாத்தானாய் நம்ம சேதம் அடைந்து விடக் கூடாது என்று நம்மளை தப்பு வைக்கத்தான் இயேசு சிலுவையிலே தன் சரீரத்தின் மேல எல்லா தண்டனைகள் என்ன பண்ணா தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணாரு? இதாங்க உலகத்துல நற்செய்தி. தண்டனை தன்னை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு தண்டனை இல்லைன்றத ஆண்டவர் அறிவித்தாரே. அந்த அறிவித்த செய்தி நம்ம காதுகள் கேட்கிறதே, அந்த அறிவித்த செய்தியை என் கண்கள் படிக்கிறதே. இதுதான் உலகத்துல மிகப்பெரிய மனசுக்கு புடிச்ச நல்ல ஒரு செய்தி. இதுதான் ஹாஸ்பிட்டல் துத்துராய் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் எது நல்ல செய்தி? வெயிட் பண்ணப்பா, ஒரு பாய் பிரியாணி வாங்கினதா, பாய் பிரியாணி வாங்கினது சந்தோஷமா அவனுக்கு சொல்லுங்க. எது நற்செய்தி அவனுக்கு? நீ சாக மாட்ட, பழிச்சிருவேன், அதாங்க நற்செய்தி.
அதே போலதான் என் ஆத்மா நரகத்துக்கு போகாது, என் ஆத்மா நிச்சயத்துக்கு போகின்ற செய்தியை ஆண்டவருக்கு அறிவித்து அதைய காதுகளை கேட்கிறது. இதுதான் உலகத்துல உங்களுக்கு எனக்கு பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு செய்தியாக இது இருக்கிறது. எப்படி இருக்கிறது? மாம்சத்தின் ஆனபடியால் மாம்சத்திற்கு உட்படாமல் ஆவின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. சரிப்பா, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு சொல்லி வாழ முடியுமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நம் நடப்பதற்கு இடம் கொடுக்க. பைபிள் சொல்லி மாம்சத்தின்படி நடக்கிறவன் தேவனுக்கு அவன் பிரியமாய் இருப்பதில்லை. அப்ப ஆவிப்படி நடக்கிற மனுஷத்து தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நல்லா கவனிங்க. எப்பவுமே அவனோடு கூட இருக்கிற அனுபவம் எது? பைபிள் சொல்லு. உதாரணம் சொல்ற, ஒரு பிரியாணி எல்லாம் வீட்டுல சேர்ந்து வச்சுங்க, பிரியாணி போடும்போது அந்த அரிசியில எந்த வாசனையுமே வராது. வருமா? வராது. ஆனா அந்த பிரியாணிக்குரிய ஸ்மெல் எப்ப தெரியுமா வரும்? எப்ப வரும் சொல்லுங்க? வெறும் பட்டை நாம போட்டா மட்டும் பிரியாணி வந்துருமா? எதெல்லாம் போடுவீங்க? அந்த பிரியாணிக்குரிய வாசனை எதெல்லாம் கொடுக்குது சொல்லுங்க? பிரியாணி யாருமே செய்யல வீட்டுல. போட வேண்டிய மசாலா ஐட்டம், கறி, பூண்டு, புதினா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வாசனை. பூண்டு ஒரு வாசனை, புதினா ஒரு வாசனை, அது ஒரு நறுமணத்தை கொடுக்குது. அப்போ அரிசியில என்ன வாசனமே கிடையாது. அப்ப வாசனை இல்லாத ஒரு பொருட்களிலே வாசனை உள்ள பொருட்களை போகும்போது அது ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிசைந்து ஒரு புதிய வாசனையை அது கொடுக்கின்றது. அப்படிதானே? இதுதான் ஐக்கியம். இதுதான் அவங்க கடவுள் கூட ஐக்கியமா இருந்தா அவருடைய உருமாற்றம் நமக்குள் ஏற்பட வேண்டும். எனக்குள் ஒரு உருமாற்றம் ஏற்பட வேண்டும். அப்படி உருமாற்றம் ஏற்பட்டாதான் நம்ம கடவுளுக்கு நல்ல ஐக்கியமா இருக்கும். இல்லைன்னா எந்த உருமாற்றமும் ஏற்படல. நான் ஜெபம் பண்றேன், சர்ச்சைக்கு வரேன், ஆனா எந்த வாசனையும் வீசல, எந்த மாற்றமும் இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஐக்கியத்துல பிரயோஜனம் கிடையாது. அது ஐக்கியம். ஐக்கியமா இருக்கிறவன் உருமாற்றம் அடைய வேண்டும். ஐக்கியமா இருக்கிறவனுக்குள்ளே சொத்திருக்கிற ஒரு பிரதிபலிப்பு உண்டாக, அவருடைய பிரதிபலிப்பு நமக்குள் உண்டாக வேண்டும். அவருடைய குணத்தின் சாயல் நமக்குள் உண்டாக வேண்டும். இதுதான் சொத்திருக்க அவரோடு கூட இருக்கிறதற்கான அடையாளம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணி என்ன மாற்றம் அடைஞ்ச? என்ன அவருடைய நற்காலத்தை பெற்றுக்கொண்ட? அப்ப ஜெபிக்கிற மனிதன் கிறிஸ்துவுடைய நற்காலத்தை, கிறிஸ்துவுடைய சாயலை நமக்குள் தரித்துக் கொள்ளுன்னா நான் உண்மையா ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அடையாளமாய் அது காரணம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நிறைய விஷயம் இருக்குது. ஒரு 2 காலத்து மட்டும் சொல்லி கொடுத்தேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். எல்லாரும் மறிச்சு போக போறோமே, எப்படிங்க ஆண்டவரை நியாயம் தீர்ப்பாரு? எப்படிங்க தன் மறிச்ச பின்பு சரீரம் மண்ணுக்கு போயிடுது, ஆத்மா எங்கேயா போயிடுது, மண்ணுக்குள்ள போற மனுஷனுக்கு எப்படிங்க தண்டனை என்று சொல்லி ஒரு சிலருக்குள்ள சில கேள்விகள் இருக்கலாம். பைபிள் சொல்ல மனிதன் ஒரே தரம் மறிப்பு, நியாய தீர்ப்புக்கு எழுந்து கொள்வது மனுஷனுக்கு நியமிக்க. பிரேத புயலுக்கு எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம். யோவான் 5:23 இயேசு சொன்னாரு, பிரேதத்தில் யாரெல்லாம் செத்து கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறாரோ, யாரெல்லாம் செத்து போய் சொத்து எரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வருகிற நாள்ல அவர் சத்தத்தை, பிரேத குழிகளுக்கு எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம். அப்படி சத்தத்தை கேட்கும் போது மரித்தவர்கள் எல்லாம் தன் உருவத்தை பெற்று அவர் எழும்புவார்கள். அப்படி எழும்பும் போது யாரெல்லாம் இந்த பூமியில இயேசு ஏற்றுக்கொண்டு நன்மை செய்து வாழ்ந்தார்களோ அவர் நன்மை அனுபவிக்கும்படியாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார். ஆனால் இந்த உலகத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளார், இயேசுவை வெறுத்து தீமைகளை செய்து மனமான போக்கே வாழ்ந்தவர்கள் தீமையாகிய நரகத்தை ஆக்கினை அடையும்படி அவர்கள் புறப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் என்ன பண்றீங்க? இதற்காக ஒரு நாளை கர்த்தர் தீர்மானித்து, எல்லா நாளும் நியாயம் தீர்க்க மாட்டார், ஒரு நாளை கர்த்தர் தீர்மானித்து அன்னைக்குதான் நியாய தீர்ப்பு செய்யணும் சொல்லி ஒரு நாளை கர்த்தர் தீர்மானித்து. யார் உலகத்தை நியாயம் தீர்ப்பாரா? பிதா நம்மளை நியாயம் தீர்ப்பாரா? அல்லது குமாரன் இயேசு நம்மளை நியாயம் தீர்ப்பாரா? அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார்? இந்த 3ல எது கரெக்டாக நினைக்கிறீங்க? சரி, அவர் குமாரன் சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, யார் அவளை நியாயம் தீர்க்கிற பொறுப்பு யாருக்கு? பிதாவுக்கா, குமாரனுக்கா, பரிசுத்த? சரி, பிதான்னு சொல்றீங்க. அப்புறம் மற்றவங்க குமாரன் அப்படி இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருக்குதான் 3 சொல்லுங்க. 3 ஒண்ணு அப்போதான் எதுக்கு 3 ஒண்ணா சொல்லுங்க. நீங்க சொல்றதை கரெக்ட் தான். ஆனா பைபிள் பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்தாரா? நீதாவா பாடுபட்ட, நீதாவா சிலுவையில் அறையப்பட்ட என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை தமது குமாரன் கரத்திலே கொடுப்பார்.
குமாரத்தான் சிங்காசனத்தை உட்கார்ந்து ஞாபகத்தை பரிசுத்தவான்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னா அவன் உள்ளங்களை சோதித்து ஆராய்ந்தாங்க. நீ உள்ளத்துல பூமியில போய் என்ன நினைச்ச, நான் உன்னை எச்சரித்தேன். அப்ப அந்த எச்சரிப்பு எப்படி மீறு பாவம் சொல்லி நான் கண்டிச்சேன். அந்த கண்டிக்கும் போது அந்த கண்டிப்பு எப்படி எடுத்துக்கிட்டேன், இது நல்லது இது செய்தான்னு சொன்னேன், அப்படி அதை எப்படி எடுத்துக்கிட்டு சொல்லி உள்ளத்தை ஆராய்ந்த அந்த பரிசுத்தவான்கள் இது எல்லா தகவலையும் குமாரன் சொன்ன புரியுதுங்களா? எத்தனை பேரும் புரியுது? அப்ப பரிசுத்தவான்கள் உள்ளங்களை தேவனுடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து பரிசுத்தவான்கள். தேவன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பரிசுத்தவான்கள் தான் அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அது உள்ளத்துல இருந்தா நமக்கு ஆவியாக தெரியுது. அதே போலதான் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது ஆராய்ந்த கர்த்தர் என்ன யோசிச்சோம், என்ன சிந்திச்சோம், எப்படி கற்பனை பண்ணோம், இது எல்லாவற்றையும் அவர் யோசித்து ஆராய்ந்து என்னென்ன யோசித்தோம், எப்ப எதை சிந்திச்சோம், நம்ம நினைவுகள் எப்படி இருந்தது, தீமையா இருந்ததா தப்பா இருந்தா நல்லதா இருந்தா எல்லா எண்ணங்களையும் கொண்டு போய் அப்படி ரெக்கார்ட் மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிச்சாரு, இந்த மாதிரி சிந்திச்சாங்க, இந்த செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நோட் பண்ணி என்ன பண்ணலாம், உட்கார்ந்து நியாய தீர்ப்புக்கான வேலையை துவங்காரு. அப்புறம் நியாயம் தீர்க்கப்படுறது யாரு? பிதா. நியாய தீர்ப்புக்கான ரிசல்ட்ட நமக்கு கொடுக்கப்படுறது யாரு? என்னென்ன தப்பு செய்யணும் சுட்டி காமிக்க போறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நம்ம எங்கோ பூமி எங்க ஒரு கண்கள் உலாவி இருந்தது, அந்த ஆவியானவர் தான் என்ன பண்ண சொன்னா எல்லாவற்றையும் அவன் செஞ்சு காமி. சரி, நல்லா கவனிக்கும். அப்போ ஆவியானவர் ஸ்தோத்திரிக்க அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? மனிதர்கள் பூமியில நியாய தீர்ப்பு செய்யும் போது நீதியை அநியாயமா சொல்லுவாங்க. ஏன் நமக்கு கூட நிறைய நீதியை நமக்கு பிடிச்ச ஆட்களுக்காக அது அநியாயம் சொல்லுவோம். அநியாயம் செஞ்சவங்களை நீதி செய்ய நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டோம். உண்மையை பொய்ன்னு சொல்லுவோம், பொய்யை உண்மைன்னு சொல்லுவோம். பைபிள் ஆகாப் ராஜா பாருங்க, நான் போது தப்பே பண்ணல, ஆனா தப்பு பண்ணான்னு சொல்லி கணவன் மனைவி பொய் பேசி அவனை கொன்று போட்டு. வேதத்துல யோவான் ஸ்நானகன் ஏரோதுவை கண்டிக்கிறான், உன் சகோதர மனைவி போய் நீ வச்சுக்கிறேன், அது தப்பு இல்லாமன்னு சொல்லி கண்டிக்கிறது தான் பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும் கண்டிக்கிறது? பிடிக்குமா? பெத்த பிள்ளைகளுக்கு பிடிக்குமா கண்டிக்கிறது? ஒருத்தர் தப்பு எடுத்து சொன்னா அவங்களை கைக்கு விடுறாங்க, பிடிக்காது. அதான உலகம் இது. இதே உலகம் எப்படி தவறை ஏத்துக்கிற இருதயம் இல்லைன்னா நீங்க நல்ல குணமுள்ளவங்கள மாறுங்க. கண்டிப்பா உதாசீனப்படுத்தக்கூடிய ஆட்களா இருக்கீங்கன்னா எத்தனை காலங்களானாலும் அவனுக்கு நல்ல இருதயம் உண்டாகும். அதனால யாரும் தவறை கண்டித்தாலும் அது பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு தப்பு பண்ண கண்டிச்சாங்களோ அது தப்புதான் ஏத்துக்கிற மனசு இருந்தால்தான் உங்களுக்குள்ள நல்ல குணங்களை கர்த்தர் உருவாக்க முடியும். இல்ல விதாந்தவாதமா நான் என்ன பண்ணு சொல்லி நியாயப்படுத்தி பேசுவேன்னு சொன்னா காலமெல்லாம் மிருக குணத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு. பைபிள் அப்படிதான் மிருக குணம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ யோவான் எச்சரித்த போது அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிச்சவனை கொல்வதற்காக சமயம் போட்டு ஆர்டர் போட்டு யோவானுடைய தலையை வெட்டி, யோவான் தலையை வெட்டி முடிச்சு அதே நேரத்துல பாருங்க அந்த ஏரோதியா டான்ஸ் ஆனாங்கல்ல, அந்த அம்மாவுடைய தலையை வெட்டப்பட்டதாக சரித்திரத்தில் சொல்லப்பட்டு. ஏன் இந்த பெண் இருந்தா வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருப்பான்னு சொல்லி அதே ஏரோது ஆர்டர் பண்ணி அந்த சிறு பெண்ணுடைய தலையை வெட்டினான் என்று சொல்லி சில வரலாறுகள் நமக்கு கிரியாச்சு. அப்போ கவனிங்க, பூமியிலே ராஜாக்கள் தீர்ப்பு செய்யும் போது அநியாயமாய் தீர்ப்பு. ஏன் இயேசுக்கே பாருங்க பூமியில அநியாயமான தீர்ப்பு தான் நடக்குது, ஒரு தப்புமே பண்ணல. எல்லாருக்கும் விசாரிக்கிறாங்க, நிறைய இடத்துல இயேசு கொண்டு போறாங்க, ஆனா எந்த இடத்துலயுமே இவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியல, நிரூபிக்க முடியல. பிளாத்துவே எல்லாத்தையும் பரிசோதித்து சாட்சிகளை விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்தா இவர் பெரிய ஒரு குற்றத்தை காப்பாற்ற முன்வந்து விட்டார், காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுத்தார். ஆனால் யூதர்கள் அழுத்தம் கொடுக்க கடைசியா வேற வழி இல்ல, பதவி போயதற்காக அவன் கைகளை கழுவி இயேசுவை சாகடிக்க ஒப்புக்கொண்டார். அதற்கு ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த இயேசுவை நீங்கள் குற்றம் சாட்டுகிற இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் சொல்லி நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நியாயாதிபதி சட்டங்களையும் சாட்சிகளை விசாரித்து முடிவெடுக்க தவறி குற்றம் சாட்டின மக்களிடத்துல கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. எந்த நீதிபதிங்க கேட்பாங்க? நீதிபதி எப்படி தீர்வு சொல்லுவாங்க? சாட்சிகள் விசாரித்து தான் தீர்வு சொல்லுவாங்க. ஆனா இந்த நீதிபதி கேட்கிறான், எந்த ஆட்கள் இவங்களால குற்றம் சாட்டினாங்களோ அதே ஆட்களை கேட்கலாம், இவரை நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்க, நான் அந்த மாதிரி செய்யறேன். அப்போ இயேசுக்கு என்ன இல்ல, நியாயம் நீதி இந்த ஆண்டவன் தேடுற மக்களுக்கும் சில அதான் நம்ம வாழ்க்கையா இருக்கும். எதையும் ஏத்துக்கிற மனப்ப நமக்கு நியாயம் இந்த உலகத்துல கிடைக்காது. நீங்க மக்கள் மத்திய எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கு வேற விதமா தான் பேசுவாங்க, குற்றத்தை நியாயமா ஏத்துப்பாங்க. ஆனா நீதியா இருக்கிற நம்ம பட்சத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? இதுதான் உலகம். இயேசு ஆராதிக்கிறனே இருக்கும், அவருக்கே அந்த நிலைமை, நம்மளால ஏமாத்துறோம் இருக்கும்.
ஆனா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு நம்ம தைரியமா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள. அப்போ பூமியில நியாய தீர்ப்பு நடந்த போது அநியாயமாய் நடக்கிறது. ஆனால் ஆனால் பரலோகத்திலே நியாய தீர்ப்பு செய்வார். வேதம் சொல்லுது, அவர் உள்ளதை உள்ளதாக இல்லாததை இல்லாததாக தித்திப்பை தித்திப்பு என்றுதான் சொல்லுவார், கசப்பை கசப்பென்றுதான் சொல்லுவார். இந்த இந்த நியாய தீர்ப்பெல்லாம் இருக்குதுன்ற செய்தியை கேள்விப்பட்டுதான் தாவீது செய்ய உடம்பெல்லாம் நடுக்குது. என்ன பண்ற தாவீது உடம்பு எப்படி இருக்குதான்? 7 முறை ஜபம் பண்ணாலும் உடம்பு நடுங்குதான் நியாய தீர்ப்பு. நம்ம எல்லாம் யோசித்து பாருங்க. நீதிமானே நிற்பது அரிதானால் பாவியம் பக்தியில் எங்க? 7 முறை கர்த்தரை துதித்தவன், வசனத்தை கை கொண்ட மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு உடம்பு நடுங்குது. அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு நடுவு யோசிச்சு பாருங்க. எல்லாமே எப்படி நடுவு யோசிச்சு பாருங்க. அப்போ தாவீது நியாய தீர்ப்புக்காக நடுங்குகிறான், பயங்குகிறான். இந்த நியாய தீர்ப்பு எதை குறித்தெல்லாம் நியாயம் விசாரிப்பார்? ஒரு காலத்தை வந்து சொல்லி கருத சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை தீமைக்கு நியாயத்து. இந்த சரீரத்தில் நன்மை செய்ய தீமை செய்யும். இந்த ஆண்டு கொடுத்தது உடம்பை வச்சுக்கிட்டுதான் நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்ட உடம்பை தீமை செய்ய பயன்படுத்தும், தப்பு பண்ண பயன்படுத்தும். அப்ப சரீரத்திலே அவனவன் செய்த பாவத்துக்கு தக்கதாக அவன் சரீரத்திலே தட்டனை அனுபவிக்க மறித்த சரீரத்தை ஒரு ஆண்டு எழுந்துப்பான். சரீரத்தை என்ன பண்ண ஆண்டு ஒரு நாள் எழுப்ப பண்ணுவார். சரீர உயிர்த்தெழுதலும் உண்டு. இதெல்லாம் கவனிக்கணும். அந்தரங்க காரியங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார். எதை குறித்து? எது அந்தரங்கம்? எல்லாத்தையும் வெளியரங்கமா பார்க்கலாம், ஆனா மனசு யாராச்சும் வெளியரங்கமா பார்க்க முடியுமா? என்ன யோசிக்க? வெளியே சிரிப்போம், ஆனா மனசுக்குள்ள பார்த்து ஏதோ குமரிக்கிட்டே இருப்போம். ஏன்னா மனசு அந்தரங்கமான ஒரு காரியம். பைபிள் சொல்ற அந்தரங்க காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நியாயப்பு. அடுத்து நடத்தைகள், உலகம் எப்படி நடந்தோம், வாலிப பருவத்தில் எப்படி வாழ்ந்தோம், அடுத்தவங்க ஏமாற்றி என்ன பண்ணோம், நம்முடைய நடத்தைகள் கடவுளுக்கு பிரியமா இருந்ததா, எப்படி நம்முடைய நடத்தைகளை குறித்து ஆண்டு நியாய தீர்ப்பு செய்வாரா? 3வது நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து. அடுத்தவங்க மனம்போக பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகளை திட்டிருப்போம், அவசரப்பட்டு சபிச்சிருப்போம், வீணான வார்த்தைகளை பேசியிருப்போம். பைபிள் சொல்றது நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நியாயத்திற்கு, அடுத்த கிரியைகளை குறித்து நியாயத்திற்கு செய்யலாம். எதை குறித்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோம்? அடுத்தது நம்முடைய மனப்பான்மைகள். அடுத்தவங்களை குறித்து எப்படி யோசிச்சீங்க? அற்பமா யோசிச்சீங்களா? இலக்காரமா பாத்தீங்களா? உங்களை பெரிய ஆளா பார்த்துட்டு மத்தவங்களை முட்டாளா மூடனா பாத்தீங்களா? உங்க மனப்பான்மை மத்தவங்களை குறித்து எப்படி இருந்தது? மத்தவங்களை குறித்த சிந்தனை எப்படி இருந்தது? எல்லாம் உங்க மனப்பான்மைகளை குறித்து ஆண்டவர் நியாயத்தை. உங்க உள்நோக்கத்தை, நீ எதுக்காக ஊழியம் செஞ்ச? ஆதாயத்துக்காக ஊழியம் செஞ்சியா? நீ கொடுக்கும் போது ஆதாயத்துக்காக நீ கொடுத்தியா? எதுக்காக கொடுத்த? எதுக்காக ஊழியம் செஞ்ச? எந்த நோக்கத்துல கர்த்தரை பின்பற்ற? இது எல்லாம் உள்நோக்கத்தை ஆண்டிருப்பாங்க. ஆனாதான் எதை செஞ்சாலும் துண்டிபலனுக்காக எதுவுமே செய்யக்கூடாது, ஆண்டருக்காக பண்றாங்க. அப்ப அந்த உள்நோக்கத்தோடு அடுத்தது நம்ம கடமை எப்படின்னா அன்பு காட்டி மத்தவங்க எப்படி மன்னிச்சோம், எல்லாவற்றையும் கடவுள் நியாயத்தீர்ப்பு தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த ஆளாயிருந்தா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனால் நீ இயேசுவையே ஏத்துக்கல, இப்ப நான் சொன்ன எல்லாமே நீ செஞ்சுன்னா அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் உட்பட்டாச்சு. அப்போ ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாதுன்னு சொன்னா மாம்சத்துல வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன தீர்ப்பு இல்ல சொல்லுங்க? அப்ப எவ்வளவு பெருசா இயேசு என்ன பண்ணாரு, உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்றாங்க. இதுவரை என்னங்க செய்யணும் சொல்லுங்க பாருங்க. என்ன செய்? சரி, ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துறாரு, நரகத்துக்கு போயிடற, என்ன பலன் உனக்கு? உங்களுக்கு பெரிய ஹெலிகாப்டர் கொடுக்குறாரு, நரகத்துக்கு போயிட, என்ன பலன் உனக்கு? அது ஒண்ணுமே கொடுக்கல. பசி பட்டியோடு பலவீனத்தோடு வாழ்ந்தாலும் என் ஆத்மா அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள போகுது. அதற்கு நிகர் என்னங்க இந்த உலகத்துல? அப்ப இயேசு எனக்கு என்ன செஞ்சாருன்ற கேள்வி நீங்க யாரையும் கேட்கக்கூடாது. உங்களே யாராச்சும் கேட்டாங்களா நொந்துக்காதீங்க. எனக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கிறாரு, அது நான் சொன்னா உங்களுக்கு அறிவுக்கு எட்டாது, அது எனக்கு தானா புரிய சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்படுங்க, துக்கப்படாது. இயேசுவை ஏற்று பண்ணவருக்கு என்ன தீர்ப்பு இல்லை? அப்ப இயேசு ஏன் தேடணும்? ஏதாச்சும் கொடுப்பாருன்னா, ஏதாச்சும் சர்ச்சைக்கு போன கிடைக்குன்னு சொன்னா, ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்பப்பட வேண்டுமானால் மாம்சத்தில் வந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி போனால்தான் ஆக்கினை தீர்ப்புக்கு நான் தப்பம். ஓரளவு விசுவாசிக்கலனாலோ, அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறனாலோ, அந்த இயேசுவை பாதிரி விட்டுட்டு நான் வழி தப்பி போயிட்டாலோ, ஏதோ சொல்லு, அவன் ஆக்கினை தீர்ப்பு யாராலும் அவனை காப்பாற்ற, அந்நிய தெய்வங்கள் காப்பாற்றாங்க. உலகத்தின் அதிபதிகள் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. நீ எத்தனை பேர்களுக்கு மத்தியில பிறந்திருந்தாலும் உன் சத்தத்தை யாராலும் கேட்க முடியாது. ஒருத்தர் நரகத்துல போய் கஷ்டப்படுறான், 5 சகோதரனுக்கு பூமியில இருக்கிறாங்க, எவனும் வந்து காப்பாற்ற முடியல. எவனும் காப்பாத்த
காப்பாத்து. அதனால சொல்றேன், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயேசு வெறுத்து விடாதீர்கள். இயேசுக்காக எதை வெறுத்தாலும் அது நமக்கு லாபம். இயேசு நிமித்தம் யார் வெறுத்தாலும் சரி, எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு சொல்லி இயேசு விட்டு விடாதீங்க. மற்றவர்களுக்கு கூட விட்டுடுங்க. ஆனா இயேசு பற்றி கொள்ளுங்கள். ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம யாரும் தப்பி வைக்க. இயேசு ஏற்றுக்கொள்ள என்னங்க பலன் சொல்லுங்க. ஏன் சர்ச்சைக்கு வரணும்? ஏன் இயேசு விசுவாசிக்கணும்? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஏன் கற்றோடு கூட நடக்கணும்? ஏன் ஒரு கிறிஸ்தவனா வாழணும்? ஆக்கினை தீர்ப்பு தப்பான சொன்னா அவரை தவிர அவரை விசுவாசிக்காம ஏற்றுக்கலன்னா எனக்கு ஆக்கினை தீர்ப்பு. அவரின் உலகத்தை ஆக்கினை தீர்ப்பு உட்படுத்தா உலகத்தை காப்பாற்றவே குமாரன். அப்போ எல்லா மக்களும் காப்பாற்றப்படவில்லை என்ன பண்ணணும் சொல்ல. எல்லா மக்களும் ஆக்கினை தீர்ப்புக்கு அகப்படாமல் தப்பு வைக்க வேண்டுமா என்ன பண்ணலாம்? எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்டு இயேசு ஏத்துக்கலாம். நான் சொல்றேன், ஆக்கினை தீர்ப்புக்கு நீ நானும் மட்டும் தப்பனா போத உன் குடும்பத்தால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பவே. நீங்கள் நேசிக்கிற கணவர்கள், நீங்க நேசிக்கிற பிள்ளைகள், நீங்க நேசிக்கிற உடன்பிறப்புகள், அவர்களும் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் ஒரு இந்த பூமியில அவங்க கஷ்டம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அது அவங்களுக்கு கொண்டு போகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப முடியும். இல்லைன்னா அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அவங்க தப்ப வழியை ஒரே ஒரு வழிதான். இயேசு மட்டும்தான் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பக்கூடிய சக்தி வல்லமை. பாதாளத்துல போயிட்டு பாதாளத்துல கால காத்து போட்டுறாங்க. அதனால இயேசுவை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கீங்க. என்னால அவருக்கு என்ன லாபம் யோசிக்காது. அவரால் தான் உனக்கு லாபம், நம்மளால உங்களுக்கு லாபம் கிடையாது. சர்ச்சையால உங்களுக்கு லாபம் தவிர நம்மளால சர்ச்சைக்கு லாபம் பெரிய அளவு ஒண்ணும் கிடையாது. ஊழியக்காரங்களால விசுவாசிகள் லாபத்தில் விசுவாசிகள் ஊழியக்காரங்க பெரிய அளவுல லாபங்களை அடைந்து விடவில்லை. ஆனா தப்பிப்பீங்க சோத்திரிக்க. அவரால் எனக்கு என்னன்னு கேட்காதீங்க. என்னால அவருக்கு என்ன லாபம், இது வரைக்கும் என்ன லாபம் உண்டாக நான் வாழ்ந்துருக்கு நடிகர் பட்டையில இப்படிதான் ஜெபிக்கிறேன் நான். ஆண்டவரே இன்னும் உனக்கு லாபம் உண்டாக நான் வாழலையா? இன்னும் பிரோஜனம் இல்லாம இருக்கிறேன். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் இன்னும் ஒண்ணுமே செய்யலையே. அவங்க எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்டீங்களா? நீங்க காலகாலமா அப்படிதான் இப்படி கேள்வி மாத்து. நான் அவருக்கு ஒண்ணுமே செய்ய கேள்வி எழுத்து அப்படி எழுப்புனீங்களா? உங்களால சும்மா உட்காந்துருக்கோம். ஆனால் ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களும் தப்ப கேட்கும். உங்க குடும்பத்தாரையும் தப்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள சுவிசை செவிங்க, கண்ணீர் வடிங்க, அவங்களுக்காக கதறி மன்றாடுங்க. இல்லைன்னா அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அவங்க தப்ப முடியாது. அவங்க படிப்போ அறிவோ பணமோ அவங்கள அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப வைக்காது. இல்ல கண்களை செய்தி தலைப்பு என்ன? ஆக்கினை ஆக்கினை தீர்ப்புனா என்ன? ஒரு மனிதன் நிரந்தரமாய் தண்டனையில கடவுளை பிரிந்து அகப்படுகிறான். அதுக்கு பேர் தான் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மளை தப்பி வைக்கத்தான் குமாரனை யார் கொடுத்தது? பிதாவாகிய தேவன். இந்த குமாரனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு. அன்பு எப்படியெல்லாம் காட்டலாம்? இயேசுக்கு உலகத்தை அன்பு நிரூபித்து காட்டினார். அப்ப நாம கூட அன்பு நிரூபித்து காட்ட வேண்டுமானால் அந்த அன்பை எப்படிதான் நிரூபிச்சு காட்டலாம்? நிரூபிக்கப்பட்ட அன்பு தான் உண்மையான. நிரூபிக்கப்படாத அன்பு உண்மையானது. அவங்க எப்படி நிரூபிச்சு காட்டலாம்? முதல் ஆபிரகாம் எப்படி நிரூபிச்சு காட்டினாரு? கொடுத்தது. எதையெல்லாம் கொடுக்கணும் கடவுளுக்கு? நம்முடைய நேரம், நம்முடைய காலங்கள், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம், என்னுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு கணக்கு பார்க்க கூடாது. இவ்வளவு நேரம் போயிருந்த பிரச்சனை, இவ்வளவு நேரம் ஊழியத்துல போயிருந்தேன், மற்ற நேரம் எவ்வளவு நேரம் செலவு பண்றேன். கடவுளுக்கு நேரத்தை கொடுக்க கணக்கு பார்க்காதீங்க. கடவுளுக்கு கொடுக்க கணக்கு பார்க்காதீங்க. அப்புறம் சொல்லுங்க எப்படி அன்பு நிரூபிச்சுக்காங்க. அடுத்தது யாரும் கேட்கலையா? ஊழியம் செய்வது கடவுள் மேல இருக்கிற அன்பின் அடையாளம். ஆனா தயவுசெய்து எல்லாரும் ஊழியம் செய்யும். நீங்க இருக்கிற இடத்துல சின்ன சின்ன ஊழியர்கள் செய்யும். நீங்க இருக்கிற இடத்துல பிள்ளைங்க இருக்காங்க, 10 பிள்ளைங்க உட்கார வச்சு ஒரு சண்டை காசு எடுங்க. கடவுளுக்கு ஊழியம். அந்த சின்ன பிள்ளைங்க ஆத்மாவை ஆக்கினைக்கு தப்பு வைங்க. அந்த ஊழியமான சேர்ப்பு சிந்தை வளர்த்துக் கொள்ளுங்க. வெறுமையா இருக்காதீங்க. காலங்களை நஷ்டப்படுத்தாதீங்க. காலங்களை வீணாக்க நாட்கள் பொல்லாதவை ஆனபடினால் காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது பாடுகள் அவமானங்களை சகித்துக் கொண்டு அவரை பின்பற்றி சகிப்புத்தன்மை தான் அன்பை நிரூபிக்கிறார். எத்தனை வந்தா பசி வரட்டும், பசிய வரட்டும், விபத்திரம் வரட்டும், பிரிவு வரட்டும், என்ன வேணாலும் சகித்துக் கொண்டு அவர் போயிருப்போம். இதுதான் கடவுள் அன்பை நிரூபித்து. நான்காவது உலகத்துக்கு முக்கியம் கொடுக்காம கர்த்தருக்கு முக்கியம் கொடுத்துதான் கடவுளை மேல வைத்த அன்பின் அடையை நிரூபித்து காட்டு. இப்படி காரியமாக செய். ஆண்டு பின்பற்றுகிற மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு சொல்லுங்க. ஆக்கினை தீர்ப்பு எதையெல்லாம் கத்த நியாய தீர்ப்பு செய்வா? நியாய தீர்ப்பு செய்யற ஆள் யாரு? பரிசுத்த வேலை என்ன? எதை ஆராய்ந்தவர்? இறுதி யாருக்குதான் தெரியும்?
அவர் சின்ன வயசுல இருந்தே உங்க இருதயம் எப்ப படைச்சாரோ அந்த அந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு உலகிடுவார். அவருக்கு தான் தெரியும் இருதயம் எப்படி இருக்குது. அவர் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார். இதெல்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் இருந்ததுங்க, இந்த இடத்துல யோசித்தாங்க. அவர் வந்து தகவல் கொடுத்துட்டே இருப்பார். ஆவியானவர் இயேசு பத்தி மோட்டிவேட் இருப்பார். சரிங்களா? சரி. நியாயத்தீர்ப்பு எதை குறித்தெல்லாம் நியாயத்தீர்ப்பு செய்வோம்? நம்ம சரீரத்துல செய்யற பாவம், மனசுல யோசித்து உள்நோக்கங்கள், நம்ம செய்யற கிரியைகள், எல்லாவற்றையும் குறித்து எவ்வளவுதான் நியாயத்தீர்ப்பு செஞ்சாலும் இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இயேசு இருந்தாதான் இதுக்கு பலன். ஆனால் தப்பு காரியம் இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் பாவத்திலே நிலைத்து இருந்து பாவம் செய்ய இயல்பு. நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக தொடர்ந்து பாவம் செய்யலாமா? பாவம் தொடர்ந்து செய்வதற்காக இயேசு தன்னை ஏற்று இனிமேல் பாவம் செய்வதை நீ நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே ஆக்கினையை ஏற்று. அதனால பாவம் செய்தார் மனமருந்தி மண்டிட்டு கூப்பிடும் போது ஆண்டதை மன்னித்து விடுகிறார். ஆனால் பாவமே செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு இல்லாம துணிகரமாய் போவோமானால் ஆக்கினை தீர்ப்பை சந்தித்துதான் இல்ல கண்களை போடலாம். எல்லாருக்கும் ஒரு வாஞ்ச போகும்போது